பேருக்கா? என் பேர் சின்னம்மாள். உங்க பேருனா? என் பேர் பன்னீர்செல்வம். இந்த மாதிரி உங்க 2 பேரும் பார்வை தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டோக்காரனை சொன்னாங்க. எப்படி அந்த ஆட்டோக்காரர் தெரியுங்கக்கா? அந்த ஆட்டோக்காரர் எங்க அப்பா வந்து ரொம்ப வயசானவங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கூட்டிட்டு யதார்த்தமான இப்படி வழி மாறி லேசா தெரியாம வந்துட்டேன். அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, இது மாதிரி நான் ஒரு நம்பர் தர்றேன், அந்த நம்பரை வந்து கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்குரிய அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எனக்கு நீங்க யாரும் தெரியாது, நீங்க போன் பண்ணீங்க, சரி நான் வந்து பார்க்கலாம் வந்து இப்ப பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 3 பிள்ளைங்களா உங்களுக்கு? 3 பேர் பாப்பா சொல்லுங்க. என் பேர் வர்ஷினி, இவ பேர் சரிந்தா, என் பேர் அபிநயா. அபிநயா. நீங்க 3 பேரும் அம்மா அப்பா நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? இருக்கிறது வாடகை வீடு தான் சார். நான் அன்றாடம் வந்து ஊதுபத்தி ஓப்பனா சொல்லணும்னா நான் வந்து கலெக்ஷனுக்கு போய் தான் இப்போதைக்கு என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டேன். கலெக்ஷன்னா பஸ்ல போய் பஸ்ல போகுது. இந்த ஆதரவும் கிடையாது சார். என்னுடைய உழைப்புல தான் இப்ப என்னுடைய குடும்பத்தை நான் ஓட்டிட்டு இருக்கேன். மாசம் வாடகை, சிலிண்டரு, 2வது மளிகை ஜாமான், இந்த இதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் சாப்பாடு கொடுக்கறதுனால சாட்டர்டே சண்டே மட்டும் பிள்ளைங்க வீட்டுல வருமானம் இல்லாதனால குழந்தைங்களை ஸ்கூல்ல சாப்பாடு வச்சு பாத்துட்டீங்க. படிச்சிருக்கீங்க? நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். எம்ஏ பிஎட் எம்ஃபில் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கலாம்ல? ஜாப் பார்த்தேன், அப்புறம் எனக்கு கிடைக்கல. அழுகிறச்சலாம் அண்ணன் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க ஸ்கூல்ல எல்லாம் சாப்பிட வேணாம், நீங்க ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு ஸ்கூல்ல சாப்பிடுங்க, மத்த நாள் அண்ணன் எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஜாமான்லாம் வாங்கி தரேன். அம்மா அப்பா தான் குழந்தைங்களை பார்ப்பாங்க. உங்க 3 பேருக்கும் கடவுள் இந்த வரம் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் அம்மா அப்பாவை 2 பேரையும் பாத்துக்கிறீங்க. எங்க போனா கூட்டு போறீங்க பாரு, நான் வந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க, வீட்டெல்லாம் கூட்டி விடுறீங்க, எல்லா வேலையும் நீங்க தானே பாத்துறீங்க. அம்மா அப்பா பாக்குற சந்தோஷமா கஷ்டமா உங்களுக்கு? சந்தோஷம் தானே. அப்ப சந்தோஷம் சிரிப்பா இருக்கணும், சரி அழக்கூடாது. அண்ணன் உங்க சாப்பாட்டுக்கு உங்க கஷ்டத்துல அண்ணன் சரி பண்ணிடுறேன். அழாதீங்கக்கா. இங்க பாருங்க உங்க பிள்ளைங்க அழுகுது, இங்க பாருங்க கஷ்டம் உங்க வேதனைகள் என்னங்க சொல்லப்ப புரியுது. இங்க பாருங்க நீங்க அழக்கூடாதுக்கா, தைரியமா. இப்ப இங்க பாருங்க உங்க வாழ்க்கையை மாத்தம் நான் முடிவு பண்ணிட்டேன். சரியா? உங்களுக்கு நான் என்ன முதல்ல இப்ப வந்து பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு நீங்க நிம்மதியா சாப்பிட்றதுக்கு மளிகை ஜாமான் எல்லாம் கொடுத்துறேன். போறதை விட்டுட்டு என்ன தொழில் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுவோம் சார். நான் பண்றேன், நீங்க அதுக்குள்ள எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. வேணும்னு சொல்லுங்க, அண்ணன் வாங்கிட்டு வந்து தரேன். எல்லாமே உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் மாத்திடலாம். உடனே போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன், சாப்பிடுங்க, இனிமே நிம்மதியா சாப்பிடுங்க. அடுத்து உங்களுக்கு தொழில ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க என்ன செய்யறது ஏது செய்யறன்னு யோசிங்க. நான் சொன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவேன், அதுல மாற்றமே கிடையாது. பிள்ளைங்க 3 நல்லா இதே மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க 2 பேரும் யாரை பாத்துக்கணும்? அம்மா அப்பா பாத்துக்கணும். நீ சரி நீ இன்னும் இது சிரிக்கலையே, நீ சிரிச்சேன். இந்த சிரிப்பு தான் வேணும். ஓகேவா? உங்களுக்கு தான் எல்லாம் ஓகே. உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லபடியா சமைச்சு கொடுங்க. ஓகேவா? இதுல எல்லா ஜாமானும் இருக்கு. ஏன்னா உங்க 2 பேருக்குமே பார்வை தெரியாது. நீங்க அதனால குழந்தைங்க வச்சு கஷ்டப்பட வேணா, வீட்டை பாருங்க, நானும் வந்து பாக்குறேன், கண்டிப்பா நான் உதவி செய்யறேன். சரியாக்கா? அதுக்கு முன்னாடி நீங்க பிசினஸ்க்கும் எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதுல இருந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய உங்க கையில தான் இருக்கு. சரியா அக்கா? இதுல பணம் இருக்கு. சரியா? உங்க படிப்புக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். இவ்வளவு படிச்சு நீங்க சும்மா இருக்க கூட, ஏதாவது உங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கேட்கிறேன், அக்கா வந்து எம்ஏ எம்ஃபில் எனக்கா எம்ஏ பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்காங்க. யாராவது உங்களுக்கு உதவி பண்ண நினைச்சா தயவுசெய்து உதவி பண்ணுங்க. இவங்க வந்து திருச்சியில வந்து சரவணாபுரம் அந்த ஏரியா பக்கத்துல இருக்காங்க. நான் கான்டாக்ட்லாம் உங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறோம். சரி, சந்தோஷங்க. பெரிய வார்த்தை வேணாம், நீங்க நல்லா இருந்தா போதும். பாத்துக்கோங்க, நீங்களும் சேஃபா இருந்துக்கணும். போயிட்டு வரட்டுமா? டாடா.